வெள்ளை சட்டைகளை கடையில் கொடுத்து கஞ்சி போடாதீங்க. ஜவ்வரிசி போதும், 5 நிமிடத்தில் முடித்து விடலாம். வெள்ளை சட்டை புடவைகளுக்கு கஞ்சி போடுவது கஷ்டம் என பலரும் சலவைக்கு கொடுக்கிறார்கள். மாதம் கணக்கு செய்து பார்க்கையில் இதுவே ஒரு அமௌண்டாக வந்து விடுகிறது. இது கஷ்டம் எல்லாம் இல்லை, வீட்டிலேயே சுலபமா கஞ்சி ரெடி செய்யலாம். உங்க சட்டை மற்றும் சேலை பளிச்சென்று மின்னும். இந்த வீட்டு லாண்ட்ரி சீக்ரெட்டான இந்த குறிப்புகள் உங்கள் துணிகளின் நீடித்த புதிய தோற்றத்திற்கு நிச்சயமாக உதவும். முதலில் 1 கப் ஜவ்வரிசி மாவை எடுத்து 5 கப் தண்ணீரில் நன்றாக கலக்க வேண்டும். பசை மாதிரியாக இல்லாமல் நன்கு நீர்க்கமாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த கலவையை அடுப்பில் வைத்து ரசம் போல மெதுவாக காய்ச்சி கிளறிக்கொண்டே இருங்கள். அடி பிடிக்க கூடாது என்பதால் தள்ளாது இருக்கவும் கவனிக்க வேண்டும். சில நிமிடங்களில் இது கொழ கொழ என்று கஞ்சி மாதிரி மாறும். அதுவே கஞ்சி தயாராகியதற்கான அறிகுறி. உடனே அடுப்பை அணைத்துவிட்டு பக்கமாக எடுத்து வைக்கவும். இந்த கஞ்சி சூடாக இருக்கும்போது துணிகளை அதில் நன்கு நனைத்து எடுத்து உலர்த்த வேண்டும். இது வெறும் நனைய கஞ்சிதான், ஆனால் இது உங்கள் வெள்ளை சட்டைகளுக்கு ஒரு புதிய உயிர் ஊட்டும். காய்ந்ததும் அவற்றை அயன் செய்தால் தட்டில் தட்டி பேசும், இடை நடுவில் மின்னும் வெண்மை உருவாகும். மிகவும் மென்மையான காட்டன் சேலைகளுக்கும் இதை சுருக்கமாக பயன்படுத்தலாம். பொதுவாக ஜவ்வரிசி மாவு துணிக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. பணம் செலவில்லாமல் வீட்டிலேயே சின்ன முயற்சியில் பெரிய பயன் பெறலாம் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இது. உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் இதை திரும்ப திரும்ப கேட்பார்கள், இந்த சட்டைக்கு என்ன மாதிரி கஞ்சி போட்டீங்க என. ஜவ்வரிசி பவுடர் எடுத்திருக்கோம். ஜவ்வரிசி பவுடரை வச்சு தான் நம்ம கஞ்சி போடுறது, கஞ்சி ரெடி பண்ணுவோம். இப்போ 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி பவுடர் எடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் 5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 1:5 ரேஷியோவில் நீங்கள் கஞ்சி காய்ச்சி வச்சுக்கணும். இப்போது 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம்னா ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கட்டியாக வராது. கட்டி சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா கஞ்சி நல்லா பர்ஃபெக்டாகவே வராது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அடுப்பில் வச்சு நல்லா பசை மாதிரி நம்ம காய்ச்சணும். இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம காய்ச்சி வச்சுருந்த லிக்விடை அதை தூக்கி வச்சு நல்லா கஞ்சி காய்ச்ச போகிறோம். இப்போ ரசம் மாதிரி காய்ச்சணும். இப்போ நீங்கள் ரெகுலராக நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அடுப்பிடிச்சு அப்படின்னா நீங்கள் கஞ்சி போட்டால் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும், சட்டையை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் எப்போயுமே என்ன செய்யணும் அப்படின்னா கிண்டி விட்டுட்டு நல்லா கலந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. மேக்ஸிமமே ஒரு 1/2 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சூப்பரான கஞ்சி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல இது கொதிக்கு அதுக்கப்புறம் நல்லா அந்த கஞ்சி பவுடர் நல்லா வேகணும். வெந்து ஒரு எப்படின்னா தண்ணி அளவுக்கு கிளாரிட்டியான அளவுக்கு கஞ்சி மாறும். அந்தளவுக்கு நீ அந்த பதத்தில் நீங்கள் இறக்கிட்டால் போதும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் நீங்கள் கஞ்சி போடுறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா கலந்துட்டுருக்கோம் நம்ம. இப்போ இந்த கொதி வர ஆரம்பிக்குது, கஞ்சியில் கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 1/2 ஸ்டேஜ் நம்ம தாண்டியாச்சு. அப்போயும் விட்டுறக்கூடாது, நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கலக்காமல் விட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும். மறந்துடாதீங்க, நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. உங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா கொதி வருது. நல்லா பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா? கொதி வருது நல்லா. தண்ணி பத்தலை அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா தண்ணியும் ஆட் பண்ணிக்கோ. கொஞ்சம் லூஸாகவே இருந்தால் போதும். அதான் தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். குக்காக ஆரம்பிக்குது. குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த கிளாரிட்டி லெவல் வந்துட்டுருக்கு. ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு. பாருங்கள், அதோட கஞ்சியோட ஃபஸ்ட்டுக்கு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கும் மாறுது. இந்த பார்த்தா நல்லாவே தெரியும் உங்களுக்கு.